Hi, hello, வணக்கம் guys. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் கம்னலில தான் guys இருக்கோம். கம்னலில என்னத்துக்கு வந்திருக்கோம்னா 3 AM பிரியாணி ஷாப்புக்கு தான் guys வந்திருக்கோம். இப்போ கரெக்ட்டா டைம் பாத்தீங்கன்னா ஒரு 4:50 இருக்கும் guys. நம்ம இங்க 3 o'clockல இருந்தே உங்களுக்கு ஃபுட் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்னென்ன மாதிரி ஃபுட் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, ஷவர்மா, இந்த சைட்ஸ், நார்த் இந்தியன், சைனீஸ் எல்லா ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும் guys. வேற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 AM வெறும் பிரியாணி தான் கிடைக்கும். இங்க மொத்தத்தையும் அள்ளி போட்டு தராங்க கைஸ். இப்போ அதை டேஸ்ட் பண்ணதான் நம்ம இங்க வந்துக்கிறோம். இந்த கூகுள்ல பாத்தீங்கன்னா செம ஒரு ரேட்டிங்ஸ் கைஸ், 4.6 இது கூகுள் ரேட்டிங்ஸ். நம்ம அதை பார்த்து தான் நம்ம இங்க வந்தோம். வாங்க உள்ள போய் டேரக்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபுட்டு ரொம்ப ஆவலோட காத்துனுங்கிறேன் கைஸ். இதை பாருங்க அப்படியே ஆம்பியன்ஸை. Sir, your name? Andre. Sir, food எல்லாம் எப்படி இருந்துச்சு? When you come here, it's one of the best food that you get. 3 AM in the morning, the number one 3 AM biryani in Cavanagh, as called Kamnali, but we call it Cavanagh. You need to come to this place. Whenever you try it at 3 AM, they open the best biryani in the city. Till then, take a chow with you guys, man. Okay, thanks sir. You too come and try guys. Okay, bye. இப்போ நம்ம கூட யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்போட ஓனர், ஃபவுண்டர் எல்லாமே நம்மளுக்கு சார் தான். சார் ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் சார்? என்னோட பேர் பிரேம் ஆனந்த் ஸ்டீஃபன். எப்போதுலேருந்து சார் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்க 3 AM பிரியாணி? இது நாங்கள் ஆரம்பிச்சது ஜூன் 13 2024. ஸோ மக்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நம்ம வீட்டு பசங்களும் வந்துட்டு இதே சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னுலாம் இதை ஆரம்பிச்சு வச்சோம். ஸ்கூல்ஸ் காலேஜில் கேன்டீன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அதே ஒரு திறமான சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கணும்னு இதை ஸ்டார்ட் பண்ணேன். சார் ஷாப்போட டைமிங் சார்? ஷாப்போட டைமிங் காலையில் 3 o'clockலேருந்து நைட் 1 o'clock வரைக்கும் இருக்கு. ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சார்? இது கமனலியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குல்லப்பா சர்க்கிள் 3 AM பிரியாணின்னு போடுவோம். யூனிட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி ஷாக்ஸ் அண்ட் தட்ஸ் ஆர் அட்ரஸ். சார் நான் கூகுள் ரேட்டிங்ஸ் கூட பார்த்துருந்தேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு நல்லாவே இருந்துச்சு. ரேட்டிங்ஸ் 4.6 கிட்ட இருந்துச்சு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது நீங்கள் சாப்பிட்ட பிறகு நீங்கள் முடிவு எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்களோ அதுதான் என்னோட ரேட்டிங். சார் இந்த 3rd அப்புறம் 10th மே 3rd 10th இது நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம்ல நாங்கள் புதுசாக வெரைட்டி கொண்டு வரணும்னு யோசிச்சோம். ஸோ அதனால நம்ம மத்தியானத்தில் ஆந்திரா மீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் தயவு செஞ்சு வந்து ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு 12 o'clock to 1 o'clock ஃப்ரீ டேஸ்டிங். மறுபடியும் 10ஆம் தேதி
12 o'clock to 1 o'clock ஃப்ரீ டேஸ்டிங். வந்து சாப்பிடுவோம், குடும்பத்தோட வாங்க, சாப்பிடுவோம், பிடிச்சிருந்துச்சா மறுபடியும் வாங்க. ஆர்டர்ஸ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ் ஆர்டர்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறீங்களா சார்? எஸ், நாங்க மேரேஜ் ஆர்டர் விடுங்க. மேரேஜ் ஆர்டர்ல இருந்து கீழே வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு 15 பேருக்கு கேட்டரிங் பண்ணாங்க கூட நாங்க பண்றோம். அதுல இருந்து எடுத்து 4000 பேர் வரைக்கும் நாங்க பண்ணிருக்கோம். இது வரைக்கும் இன்னும் ஜாஸ்தியும் பண்ணோம் நினைக்கிறோம், ட்ரை பண்றோம். டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் கைஸ், உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. லொகேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஹோட்டல்ல என்னென்ன மாதிரி டிஷஸ் கிடைக்கும் சார்? நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா பிரியாணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தன்டிகேட் முஸ்லிம் ஷாதிக்கு பிரியாணி. ஓகே. தென் வி ஹாவ் தட்டு இட்லி வித் சிக்கன் கறி, அப்புறமா சிக்கன் கறி தோசை, மட்டன் பாயா சூப். இது மெயினான ஐட்டம் நம்மளோட ஃபேமஸ். அப்புறமா மட்டன் கீமா வடை இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் இருக்கிற ஐட்டம்லாம் நீங்க சாப்பிடுங்க. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஷ்ஷஸ் பிடிக்குது, கஸ்டமர்ஸ் திரும்பி திரும்பி வராங்க. இதுதான் எங்களோட ப்ளஸ் பாயிண்ட். நாங்கள் இது வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதில்லை, பிளாக் போட்டதில்லை. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிளாகர். தேங்க்ஸ் டு யூ ஃபார் ரீச்சிங் மீ அவுட். தேங்க்யூ KGFV பிளாக்ஸ். கைஸ், நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். நாங்கள் மார்னிங்கே வந்துட்டு குக்கிங் ஷாட்ஸ் எடுக்கலாம், கிச்சனுக்குள்ளே போனோம். அவ்வளோ ஹைஜீனிக்காக, அவ்வளோ நீட்டாக எல்லாரும் க்ளவுஸ் போட்டுன்னு குக்கிங்கை வேலை பண்ணிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ நான் சொல்றேன்னா எங்க பையன் இங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு, மை ஜூனியர். ஓகே சார். அவரே வந்துட்டு இங்க வாரத்துல 3-4 நாள் இங்க தான் சாப்பிடுவாரு. ஸோ நம்ம பையனுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுக்குமோ வீட்டில், அதே ஃபுட்டு தான் ரெஸ்டாரண்ட்ல கொடுக்கணும்னு நாங்கள் யோசிச்சோம். அதே ஃபுட்டு தான் இப்போ கூட அவனை நீங்க அப்படியே திருப்பி பாருங்க. ராசா, what do you want to have for breakfast? One second bro. Side. Tadde idli and chicken curry. இதுதான் நாங்களே இங்க தான் சாப்பிடுவோம். வீட்டில் செப்பரேட்டா சமைக்கிறது இல்லை. இங்க என்ன சமைக்கிறோமோ இதுதான் நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம். ஸோ நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணுவோம், டேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே கைஸ், நாங்களும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றோம் கைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரியாணி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். चिकन कबाब है, चिकन कबाब, आंध्रा चिली चिकन, मटन कीमा वड़ा, यस, बारबेक्यू टिक्का, चिकन टिक्का, यस, चिकन स्ट्रिप, मटन पाया सूप, मटन बिरयानी, गोली सूप, ये चिकन बिरयानी नहीं मटन दो भी मटन दोनों. गाइस फुड எல்லாம் நமக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்துச்சு. ஒண்ணா இப்ப டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கால் சூப் गाइस, மட்டன் பாயா. இங்க பாருங்க அது எவ்வளவு ஸ்மூத்தா வந்து. ஃபர்ஸ்ட் சூப்ல இருந்து ஆரம்பிச்சலாம். பாருங்க ஆட்டுக்கால் எப்படி குக் ஆகிக்குதுன்னு பாருங்க, அவ்வளோ ஸ்மூத் ஆகுது. இதுல பெப்பர் அப்படியே இடிச்சு போட்டுக்கிறாங்க.
ஆஹா, ஒரு பைட் குச்சித்தோடனே குர்ரன் ஏறுது கைஸ். ஸ்பைசியாக டேங்கியாக இருக்குது. அந்த மட்டனோட காலோட வாசம் அப்படியே இறங்கி இருக்குது அந்த சூப்பில். இந்த காலை அப்படியே ஒரு பைட்டிங்க பண்ணுங்க பயா. அதுதான் கைஸ், வாயில் போட்டால் அப்படியே கறி. மட்டன் பிரியாணி கைஸ், மட்டன் பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க கைஸ், ஸ்மூத்தான அந்த பீஸு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க. அந்த ஹெவி மசாலா கூட ஒரு பெரிய பைட் ஆகிடும். மீட் பாருங்க கைஸ், எவ்வளோ ஸ்மூத்தாக பாயில் ஆகிருக்குதுங்க. ஃபுல் ஸ்மூத்தாக குக் ஆகிருக்குது கைஸ். இந்த ரைஸ் கூட வச்சு அப்படியே உள்ள தரலாம். சக்கத்தாக இருக்குது கைஸ், அடி பொலி தான். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. உள்ள பாருங்க ஜூஸியா அந்த மீட்டெல்லாம் எவ்வளோ க்ளீனாக வெந்துக்குதுன்னு. அதை அப்படியே உள்ள போடலாம். மட்டன் ஷாதிக்கு பிரியாணி, வெட்டிங் பிரியாணி ஸ்டைலில் சூப்பராக இருக்குது கைஸ். உன்னர் பைட்டுன்னு சொல்லுது. நம்ம அப்படியே அந்த பீஸ் கூட வச்சு உள்ள தரணும்னு வச்சுக்கோங்க. மிட் நைட் 3 AM எல்லாரும் இந்த பிரியாணிக்கு தான் கைஸ் வராங்க. அந்த அளவுக்கு வருது. சீரியஸாகவே சொல்கிறாங்க கைஸ், பக்கா வருது கைஸ், செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ஸ்ட்ரிப்ஸு கைஸ். அவங்க கொடுக்குற சாஸ் கூட அப்படியே ட்ரை பண்ணலாம் பாருங்க. மீடியம் ஸ்பைஸியாக சூப்பராக டேங்கியாக இருக்குது கைஸ். மேலே பாருங்கள் ஃபுல்லு கிறிஸ்பியாக இருக்குது. இந்த சாஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா, இது என்ன சாஸ்ன்னு தெரியல, லைட்டாக ஸ்வீட்டாகவும் சால்ட்டியாகவும் இருக்குது. கைஸ் மட்டன் கைமாவோட, மட்டன் கிறிஸ்பி கைமாவோட கைஸ் இது. பாருங்க உள்ள பாருங்க கைஸ், ஃபுல்லு மட்டன் ஸ்டஃப் பண்ணிக்கிறாங்க. மட்டன் ஆனியன்ஸ் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படியே அந்த சாஸில் டிப் பண்ணி. பா பயங்கரமாக இருக்குது கைஸ். பாருங்க உள்ள ஸ்மூத்தாகவும் ஜூஸியாகவும், மேலே பாருங்க கிறிஸ்பியாகுது. நெக்ஸ்ட்
கைஸ் சிக்கன் 65 பீஸ் எல்லாம் ரொம்ப பெருசாகுது. டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்க. இங்க பாருங்க கைஸ், உள்ள எவ்வளவு ஜூஸியா இருக்குது பாருங்க. மேலே இங்க பாருங்க கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. அதோட ஃப்ளேவர் அப்படியே அந்த மீட்ல இறங்குது. பயங்கர ஜூஸியா டேங்கி ஆகுது கைஸ். பக்காவான ஒரு 65 கைஸ். பாப்பா மஸ்ட் விசிட் ஸ்பாட் இது. இது அப்படியே ஒரு இனம் சிக்கன் டிக்கா கைஸ். ட்ரை பண்ணிடலாமா? பெரிய ஒரு ஆனியன் பீஸோட நார்மலாக ஒரு டிக்கா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருக்குது கைஸ். பரவாயில்ல. மீட்டு கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி தெரியுது. இது தந்தூரி இல்லை, நார்மலாக அப்படி தான் இருக்கும். டிக்கா இல்லை. இங்க பாருங்க கைஸ், இவ்வளோத்தையும் வச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இது ஒன்று குச்சா போதும் கைஸ். எல்லா ஃப்ளேவர்லையும் கோலி சோடா கிடைங்க. ஓ சேஸ் கைஸ், நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாப்பா ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டு இந்த கோலி சோடா குடிக்கிறதே ஒரு தனி சுகங்க. அல்டிமேட்டா இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா சில்லி சிக்கன் கைஸ். ஆந்திரா சில்லி சிக்கன், சாரி ஆந்திரா சில்லி சிக்கன் அப்படியே இந்த ரைஸ்ல போட்டு ட்ரை பண்ணலாம். ஆந்திரா சில்லி சிக்கன் பயங்கரமாகுது கைஸ். இது பயங்கர ஜூஸியா மசாகுது கைஸ் ஆந்திரா சில்லி சிக்கன். ஃபுல்லு சில்லியாகவே இருக்குது. ஆனால் அவ்வளோ காரம் ஒன்றும் இல்லை, ஒரு ஆவரேஜான காரம் தான். ஆனால் பயங்கரமாக இது அப்படியே இந்த பீஸை பிரியாணி கூட வச்சு நாக் அவுட் அடிக்கலாம். Amazing guys. ஆந்திரா சில்லி சிக்கன் இன்னொரு பீஸு. இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க இந்த பீஸு. லாஸ்ட்டாக அந்த ஷாதிகி மட்டன் பிரியாணி பெரிய பைட்டு உள்ள போட்டோன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கும் கைஸ். அந்த அளவுக்கு கிரேஸ் இது. மிட் நைட் ஒரு 3 AM to இல்லைனா 4 AM வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சூடாக இருக்கும். ஆவி பறக்க சாப்பிட்டிங்கன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கும் கைஸ். கம்யூனிட்டியில் வந்து விசிட் பண்ணிடுங்க, மறக்காதீங்க. ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு கம்யூனிட்டியில் மிட் நைட் ஸ்பாட்டு.
மிட் நைட்டில் மட்டும் இல்லை, நார்மல் ஆஃப்டர்நூன் ஈவினிங்காக இருக்கும் கைஸ் உள்ளதெல்லாம்.